ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதை காசு லவ்வர்ஸ். யாரெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஸ்ருதி வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி அவங்களாம் ஒரு ரெட் ஹார்ட் கொடுங்க. இப்போது மீனாவும் முத்துவும் பேசிகிட்ருக்காங்க ஸ்ருதிக்கிட்ட. நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, ஏன் இங்கெல்லாம் வர அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்ணால் தெரியுமா அவங்களுக்கு, அவனோட இந்த ஹோட்டல் மேனேஜர் இருக்காங்கள அவங்கள தூக்கி வச்சு தாலாட்டு பாடிட்டு இருக்கிறான் கையில் வச்சு அப்படின்னு சொன்னோடனே சிரிச்சிட்றாங்க ரெண்டு பேரும், முத்து மீனாவும். என்னை பார்த்தா உங்களுக்குலாம் சிரிப்பாக இருக்கா, என் வாழ்க்கையை பார்த்தா உங்களுக்குலாம் சிரிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, குழம்பு வந்து கீழே ஊற்றிடுச்சு. அப்போ வந்து அவங்க காலுக்கு வந்து கீழே வலிக்கி விழுந்துட்டாங்க. கால் சுளுக்கு பிடிச்சி அவங்களாம் நடக்கவே முடியல. அதனால தான் வந்து ரவி தூக்கிட்டு போனார் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போது நீங்கள் வந்துட்டீங்க, பார்த்துட்டு நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, இதுதாங்க உண்மையாகவே நடந்துச்சு, நான் ஏன் உங்ககிட்ட பொய் சொல்லணும், இதுதான் ரவியும் சொன்னாங்க. அவர் வேறு உங்களை நினச்சி ரொம்ப தேடுறாரு, காணோன்னு ரொம்ப அழுகுறாரு, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா முத்து சொல்கிறேன், இது வரைக்கும் ரவியால் எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. முதல்ல உன்னை லவ் பண்ணி உனக்காக தான் அவன் முதல்ல வீட்டில் பிரச்சனைன்னு ஸ்டார்ட் பண்ணதே. அவ்வளோ லவ் பண்ணுறவனையே நீ ஏன் புரிஞ்சுக்காமல் டைவர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரவிக்கு வந்து ஃபோன் பண்ணாதீங்க, நம்ம சர்ப்ரைஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேணாம், அவன் வந்து ஆல்ரெடி பயந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம சர்ப்ரைஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரவியெல்லாம் கேட்குறாங்க, எங்கே இன்னும் யாரையுமே காணோம், எங்கே என் மொபைலை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ருதியோட அப்பா வந்து ரவிக்கிட்டே கேட்குறாங்க. வந்துடுவாங்க, இப்போ வந்துடுவாங்க அப்பா எல்லோரும் வந்து கேட்குறாங்க. அப்புறம் அவனுக்கும் டென்ஷன் ஆகுது. அப்புறம் பார்த்தா பொண்ணு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அழகாக அப்படி பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க ஸ்ருதி. அவங்களும் இப்போ ரவியும் பார்த்துட்டு, எங்கே போன நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ரொம்ப பயந்துட்டே, ஹார்ட் பீட்டே வெடிச்சிடுற மாதிரி இருந்தது, நீ வந்ததே இப்போ என்ன சரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே லவ்வாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரோகிணி வந்து போதும் இங்கேயே ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, வாங்க மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லி ரவி வந்து முத்து கட்டுப்பிடிச்சிட்டு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லைங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்கலாம் கட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக எல்லாம் இந்த ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரில, ரொம்ப நல்லா போச்சு, ரவி என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லிட்டுருங்க. என்னை நல்லா கைட் பண்ணது வந்து மீனா தான், என்னோடய பெஸ்ட் சிஸ்டர் அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், லவ் யூ சொல்லி இது பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க அவங்கள பற்றி சொல்கிறாங்க. ரவி வந்து ஸ்ருதி பற்றி, இவ இல்லைன்னா என் லைஃப் எப்படியே போயிருக்கோம், இவ வந்ததுன்னா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் கல்யாணத்துக்கு அவங்களாம் கூப்பிட முடியல, ஆனால் இந்த வழியை நான் கூப்பிட்றேன், ஸ்ருதிக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறவங்கள கூப்பிட்டு ஸ்ருதிக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பாடுறாங்க. அப்போ எல்லாருமே அப்படியே மெய் மறந்து எல்லோரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரெண்டு பேர் கை கோத்துக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேர் முத்து மீனாவும் கை கொழுத்து ரெண்டு பேர் பார்த்துக்கிறாங்க. நம்ம விஜயா இருக்காங்கல்ல, அவங்க கூட டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்காங்க, அதில் கூட ஒரு பேர் இருக்கும் பாருங்கள், அவங்களும் அப்படியே கை கோத்துக்கிறாங்க. அந்த பேர் வந்து இந்த வாரம் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறவங்கள ரெட் ஹார்ட் கொடுங்க, நம்ம கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க நம்ம சேனலை. தேங்க்யூ, பாய்.